வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தும்பை கீரை பொரியல். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். இதுதான் தும்பை கீரை, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இது வந்துட்டு ஒயிட் கலர் பூ இருக்கும் மேலே, அதுதான் தும்பை கீரை. இதை வந்துட்டு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் கழுவிட்டு. இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். ஒரு கப் தும்பை கீரை எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், மிளகு சீரக பொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு, ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாசி பருப்பு, இது கொஞ்சம் மஞ்சள், தேவையான உப்பு, தேங்காய், அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தும்பைக்கீரை பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விடலை, நெய்யில் செஞ்சால் சூப்பராக இருக்கும் பொரியல். எல்லா கீரைக்கும் நம்ம வந்து நெய் விட முடியாது இல்லையா, ஏதோ சில கீரைக்கு மட்டும்தான் நெய் நம்ம விடுறோம். டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா நெய் சூடாகட்டும், உருகிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், நெய் இல்லையா அதனால் அது போக வருது. அப்புறம் வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நல்லாவே வதங்கும். அது நம்ம கீரைக்கும் சேர்த்து இதை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கீரை ஆட் பண்ணிக்கலாம். நான் கீரை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே ஆட் பண்ண வேண்டியதுதான். இந்த கீரை வந்து தண்ணி கொஞ்சம் விடாமல் அது வேகாது இல்லையா, நம்ம தண்ணி கொஞ்சம் விடணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் பாசி பருப்பு வச்சுருக்கேன், அதில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், தண்ணியை ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த தண்ணியோடு அப்படியே இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். வேக வைக்க வேண்டியது தனியாக, இதிலே அப்படியே வந்துக்கும். கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். பாசிப்பருப்பு, கீரை எல்லாம் வெந்துடும். 5 நிமிஷத்தில் நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். பாருங்கள், கீரையும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மஞ்சளும் தேங்காயும் ஆட் பண்ணணும். கொஞ்சம் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலுக்கு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். தும்பை கீரை பொரியல் சூப்பராக ரெடியாக இருக்குது, ஜம்முன் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ 2:15 வரும், கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.